அலைவாயும் தொண்டர்கள் கூட்டம் செங்கோட்டையன் பத்திரிகையாளர்களை சந்திக்க தொடங்கினார். அதற்கு முன்பு பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்க அமர்ந்தார் செங்கோட்டையன். ஆனால் பத்திரிகையாளர்களை விட தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பேட்டி கொடுப்பதில் சற்று காலதாமதம். எல்லோரையும் கையெடுத்து கும்பிட்ட செங்கோட்டையன் பத்திரிகையை பேட்டி அளிக்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கள் என்று தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தொண்டர்கள் கிட்டத்தட்ட 200 லாரிகளில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் குவிந்து கோபிச்செட்டிப்பாளையமே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. இதோ அவரது பேட்டியை பற்றிய விவரத்தை. செங்கோட்டையன் இபிஎஸ்க்கு வேண்டுகோள்: எல்லோரையும் ஒருங்கிணைந்தங்கள். அவர் எந்த கண்டிஷனும் இல்லை, உங்களுடன் இணைந்து பணியாற்றுகிறேன் என்று பொது மேடைகளிலும் ஏன் கடிதத்தல் மூலமாக காத்து கொண்டிருக்கிறேன் என்று பேசும்போது அவரை இணைத்தால் என்ன? 2019, 2021, 2024 மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி. அப்பொழுதிருந்தே நாங்கள் இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் மறுத்து கொண்டே இருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமியை பேரை உச்சரிக்காமலே பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் என்று குறிப்பிட்டு பேசும் செங்கோட்டையன். எடப்பாடி இதற்கான முடிவை எடுக்காவிட்டால் ஒருங்கிணையும் மனநிலையில் இருக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்றும், இதற்கு சரியான பதில் அளித்தால்தான் எடப்பாடியுடைய வெற்றி பயணத்தில் இணைவேன் என்றும் எடப்பாடிக்கு எச்சரிக்கை விடுத்த செங்கோட்டையன். எடப்பாடிக்கு காலக்கெடு. என்ன பதில் அளிப்பார் எடப்பாடி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.